பிரைஸ் தி லார்ட். இன்றைய அப்பத்துணிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 33வது அதிகாரத்துல 10-11வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனை விருதாவாக்கி ஜனங்களின் நினைவுகளை அவமாக்குகிறார். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். ஆமென். கவனிங்க, கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் யோசனை தலைமுறை தலைமுறையாகவும் அது நிற்குமா? கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைங்களே, இந்த நாள்ல கூட நாம் பேதுருவை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். பாருங்க, பேதுரு மேல ஆண்டவருடைய ஒரு அழைப்பின் திட்டம், அதாவது ஒரு அழைப்பின் திட்டம். பேதுருவை குறித்து ஆண்டவர் எருசலேமில் ஒரு பெரிய திட்டம் வைத்திருந்தார். என்ன கேட்டீங்கன்னா, அது எருசலேம்ல பேதுருவை சாட்சியாய் நிறுத்தணும், மனிதர்களை பிடிக்கிறவர்களால் ஆக்குவேன் என்று சொல்லி பேதுருவுக்கு ஆண்டவர் தம்முடைய திட்டத்தை அவர் வெளிப்படுத்தியிருந்தார். பாருங்க, இந்த அழைப்பின் திட்டம் அவர் மேல இருந்தபடினால அந்த பேதுருவை பாருங்க ஏரோது சிறைப்பிடிக்க பார்க்கிறான். அல்லேலூயா. யாக்கோபை அவன் கொலை செய்கிறான். பிறகு அது யூதருக்கு பிரியமா இருக்கிறது என்று அறிந்த போது பேதுருவையும் பிடிச்சு அவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி பேதுருவை பாருங்க அவன் சிறைச்சாலையில கொண்டு வந்து அடைத்து வைத்து வகுப்புக்கு 4 போர்ச்சேவகர்கள் போட்டு அவரை பத்திரமாய் காவல் பண்ணி வைத்திருக்கிறான். இப்படி பத்திரமாய் காவல் பண்ணப்பட்டு அவர் குறித்த நாளுக்கு அவரை பஸ்கா பண்டிகைக்கு பின்பு அவர் வெளியே கொண்டு வந்து அந்த பேதுருவை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி பேதுருவுக்கு ஒரு நாளை அவன் குறித்திருந்தான். யாரு? ஏரோது. பாருங்க, இப்படி இருக்கிற சூழ்நிலையில ஆண்டவர் பாருங்க குறித்த நாளுக்கு முந்தைய நாள் இரவு ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி பேதுருவை தட்டி எழுப்பி அந்த சிறையிலிருந்து வெளியே கொண்டு போய் அவனை வெளியே அனுப்பி விடுகிறார். பாருங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்தது கேட்டீங்கன்னா, பேதுருவுக்கு எந்த நாளை ஏரோது குறித்திருந்தாரோ, எந்த நாள்ல பேதுருவை கொலை செய்ய வேண்டும் என்று குறித்திருந்தாரோ, அதே நாளில அந்த ஏரோது தேவனால் அடிக்கப்பட்டு அவன் புழுத்து செத்தான் என்று நாம் வாசிக்கிறோம். பாருங்க கர்த்தருடைய ஜனமே, இப்படி தேவனுடைய அழைப்பின் திட்டம் பேதுரு மேல இருக்கும்போது இந்த ஏரோது அவனை கொல்ல நினைத்தான். அவனுக்கு ஒரு நாளை குறித்தான். ஆனா அந்த நாளிலே தானே அந்த ஏரோது அவன் கொல்லப்பட்டான். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் மேல கூட ஒரு அழைப்பின் திட்டம், ஆண்டவருடைய ஒரு அழைப்பின் நோக்கம் உன் மேல இருக்கும். அப்படின்னா ஜாதிகளின் ஆலோசனைகளை, உனக்கு விரோதமான ஜனங்களின் ஆலோசனைகளை ஆண்டவர் அபத்தமாக்கி போடுவார். அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இது ஊழியக்காரனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு சுதந்திரம். ஆகையினால பயப்படாது, தைரியமாய் கர்த்தருடைய சித்தத்துல நீங்க முன்னேறுங்க. தைரியமாய் ஆண்டவருடைய அழைப்பின் திட்டத்துல முன்னேறுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென்.